ஒரு வகுப்பில் 80 மாணவர்கள் உள்ளனர். ஒரு குறிப்பிட்ட நாளில் 25% பேர் வருகை புரியவில்லை எனில், வருகை புரிந்த மாணவர்களின் எண்ணிக்கையை கண்டறிக. 80 பேர் இருக்காங்க மொத்தமாக. 80ல் 25% பேர் வரலை. அன்றைக்கி வந்தவங்க எத்தனை பேர் அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க. பர்சன்டேஜை வந்து நம்ம எத்தனை கால்குலேட் பண்ண போகிறோம். இப்போ 80 அப்படியே எடுத்துக்கலாம். 80ல் 25% என்ன நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். 80 × 25 / 100. இதை நம்ம அடிச்சிட்டோம் அப்படின்னாலே இந்த 80ல் 25% பேர் எத்தனை பேர் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும். 0க்கு 0 போயிடும். 2 தடவை, இது 5 தடவை, மறுபடியும் 1 2 4 2 8, 4 × 5 வருது, 4 5 20. அதாவது 80 பேரில் 25% எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 பேர். இப்போது இந்த 80லேருந்து 20 கழிச்சிட்டோம் அப்படின்னா அன்றைக்கி வருகை புரிந்தவர்கள் எண்ணிக்கை தெரிஞ்சு போயிடும். 60% பேர். ஆப்ஷன் இஸ் பி. அகைன் ஒரு மிஸ்ஸிங் சீரியஸ் ஒன்று கண்டுபிடிக்க போகிறோம். இது 3 டைம் கொடுத்துருக்காங்க. 2 x 2 7 7 t 4 இந்த மாதிரி 3 சீரியஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 3ஐயும் கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. இதுலேருந்து ஏதாவது ஒன்று நம்ம கண்டுபிடிச்சாலே போதும். கீழே இருக்க ஆன்சர் ஈஸியாக எடுத்துடலாம். நமக்கு டைம் மிச்சமாகும். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே 2 செகண்ட் டைம் பாருங்கள். 2 4 12 48. இதில் ஏதோ ஒன்று கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கா? அப்போ இப்படி எடுத்துப்போம். 2 வந்து 2 × 2 4. 2 × 2 4 வந்துடும் ஃபஸ்ட் டைமு. அடுத்த டைம் பார்த்தீங்கன்னா 4 12. அப்போ 4 × 3 12ன்னு வரும். அடுத்த டைம் பார்த்தீங்கன்னா 48. இப்போது 12 × 4 48. இப்போ அடுத்த டைம் 48 × 5ன்னு போடுவோம். 8 40, இது 4, 9 24 24 240. ஆப்ஷனில் கடைசியாக இருக்குது. ஆப்ஷன் 240 இருக்குது, இங்கே இருக்குது. அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஒரு தொடரின் கூடுதல் காண்க கொடுத்துருக்காங்க. 1 + 3 + 5 + எக்ஸட்ரா + 55. இந்த தொடரோட மொத்த எண்ணிக்கையோட கூடுதல் கேட்குறாங்க. அதாவது இப்போ 1 + 3 வந்து 4, 4 5 9, அந்த மாதிரி இப்படி 55 வரைக்கும் மொத்தப்பட என்ன கூட்டினா மொத்தம் அதோட கவுண்டிங் என்ன வருது அதான் கேட்டிருக்காங்க. இது நம்ம ஒவ்வொன்றா கூட்டினா டைம் ரொம்ப ஆகும். நமக்கு எக்ஸாமில் டைம் பத்தாது. அதுக்காக டேரெக்டாக நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கான ஃபார்முலா வந்து L + 1 / 2 the whole square. இதில் வந்து எல் ஸ்மால் எல், இந்த எல் அப்படின்றது பார்த்திங்கன்னா 55 லாஸ்ட்டு அடி கணக்கு வச்சுக்கோங்க. இப்போ 55 + 1 / 2 the whole square. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத பண்ணணும். 56 / 2 the whole square. 2 அடிச்சிடலாம். 2 4 மீதி 1, 8 2 16, 28 இருக்கும். வந்து 28 ஸ்கொயர். இந்த 28 ஸ்கொயர் தான் அதோட ஆன்சர். 28 × 28. $784 இதோட ஆன்சர். ஆப்ஷன் எங்கே இருக்குது? ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு ஒரு நம்பர் சீரிஸ் தான். கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொடர் வரிசையில் வரும் அடுத்த உறுப்பு. இதுக்கான நெக்ஸ்ட் டைம் என்னென்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு இந்த டைமில் எப்படி சீரியஸ் ஆகிருக்குன்னு பார்த்தா அடுத்த டைம் கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு 0 2 24 252 300 3120 இருக்குது. இப்போ 0 இதை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா 1 ஸ்கொயர் -1 அப்படின்னு இருக்குது ஃபஸ்ட் டைமு. இது வந்து 0 ஆகிடும். அடுத்து பார்த்திங்கன்னா 2 ஸ்கொயர் -2, ஏன்னா 2 2 4 -2 அப்படின்னு பார்க்கும்போது இங்கே 2 வந்துடும். 3ஆவது டைம் அதே மாதிரி பார்ப்போம். 3 ஸ்கொயர் -3, 3 ஸ்கொயர் 9 -3. ஓகே, இந்த இடத்துல 3 ஸ்கொயர் வராது. 3 - 3 27 3 போச்சுன்னா 24. அதே மாதிரி 4 × 4 -4, 4 × 4 அப்படின்னா 4 × 4 × 4 4 வந்துடும். அப்படியே பார்த்துக்க வேண்டியதான். 16
16, மறுபடியும் 16 × 16, 6, ஒரு 1 1, 6 36 6, மீதி 3, 1 6 6 3 9, 6 10 15 5, மீதி 1, 256 -4 அப்படின்னு பார்த்தா 252. அப்போது இது வரைக்கும் ஆன்சர் கரெக்டாக வந்துடுச்சா? அடுத்து 5 பவர் 5, 5 பவர் 5 -5 இந்த டைம் வந்துடுமா? அடுத்து என்ன பண்ண போகிறோம்? அடுத்து நமக்கு தேவை 6 பவர் 6 -6. இதை நம்ம கண்டுபிடிச்சோம்னா நம்மளோட ஆன்சர் வந்துடும். 6 பவர் 6 = 46,556. அதில் நம்ம -6 பண்ணோன்னா 46,650. இட்ஸ் ஆன்சர். ஆப்ஷன் இஸ் பி, 46,650.